வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமுனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து முட்டாள்தனமாக பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அறிவில்லையா அப்படின்னு கேட்ட கமெண்ட்டுக்கும், இதில் எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டவங்களுக்கும் தான் இந்த விளாகு. இன்னொரு விஷயம் அதில் எத்தனை கிராம் வாங்கினீங்க, எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னு கரெக்டாக நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகத்தான் இந்த விளாக். நீங்கள் எத்தனை கிராம் சரியாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. டிசைன் எப்படி, கோல்டு எந்த அளவுக்கு தாங்குது, இல்லை இது யூஸ் பண்ணலாமா, இது எத்தனை நாள் தாங்கும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து வெள்ளி தானா இல்லை கோல்டு பிளேட்னு சொல்கிறீங்களே, எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் திருப்பி அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. ரெகுலர் யூஸ் அக்கா நீங்கள் அதை காதில் போட்டிருக்கீங்க ரெகுலர் யூஸுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நான் ரெகுலராக போட்டிருக்கேன், ஒன்றுமே ஆகலை, நல்லா இருக்கேன். என்னை பார்க்குறவங்க எல்லாமே கோல்டா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதாவது என்ன கிராமு என்ன ரேட்டு அதை தான் வந்து இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொலுசு எத்தனை கிராம் எடுத்தோம் அப்படின்னாங்கன்னா 21 கிராம் நினைக்கிறேன். 21 கிராம் எடுத்தோம். நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 300 கிராமோட ரேட் வந்து 350 ரூபாய்க்கு இருந்துச்சு. 21 கிராம் எடுத்தோம். 21 110 எடுத்திருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வந்துச்சு. அதாவது 21 கிராம் 110 மில்லியா, 110 மில்லி அது வந்து வந்துச்சு. அது வந்து நமக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால நம்ம போய் அதை கொடுத்துட்டு தான், அதாவது நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து போட்டிருக்கேன், சேம் அதே கொலுசு தான், சென்ன கொலுசு தான் போட்டிருக்கேன். இப்போ இவ்வளோ நாள் போட்டிருக்கேன், எனக்கு தாங்குது. அவங்களுக்கு வந்து தாங்கலை, குழந்தைக்கு தாங்காது. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் அதை எடுக்கலை. அதை போட்டு ஏன் இந்த செயின் எடுத்தீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன் கொலுசை போட்டு செயின் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஏன் எடுத்தோன்னா அந்த கொலுசு வந்து பாப்பாவுக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது முதல்ல இந்த கொலுசு போட்டு வேறு அவங்க மாற்றி கொடுக்குறதுக்கு அவங்க ரெடி, கட் ஆகிடுச்சு, ஓகே, எல்லாமே ஓகே, அவங்க மாற்றி கொடுக்குறலாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த கொலுசு அதாவது குழந்தை பிள்ளைக்கு செட் ஆகாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி கொலுசு வாங்குறது அப்படின்னா, சரி வேண்டாம், அது வாங்கி வேஸ்ட்டாக மறுபடியும் ஸ்கூலில் எங்கேயாவது அந்து விழுதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் செயின் எடுத்துட்டோம். வெள்ளி செயின் வந்து இவரோட செயின் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 தடவை கட்டாயி தான் அப்படியே வந்து இதில் வந்து போட்டு அப்படியே சும்மா அப்படியே போட்டிருக்காரு, பல்லில் கடிச்சு தான் போட்டிருப்பாரு. அதனால சரி இது கோல்டு மலம் இது போகிற வரைக்கும் நான் போட்டுட்டு முடிஞ்சால் போய் பாலிஷ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவர் கழுத்தில் வெள்ளியே மாறிடும். அதனால இவர் கழுத்தில் அப்படியே போட்டுக்கலாம், அதை வந்து கழட்டி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து நான் வாங்கி. இன்னொரு விஷயம், இந்த கொலுசை போட்டுட்டாங்க, வெள்ளி கொலுசு அந்து போச்சு இல்லைங்க, அப்போ அங்கே வெள்ளி மோசமா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பாப்பா குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து நம்ம எப்போயுமே சன்னமாக எடுத்தோம்னா அது குதிக்கி தாங்காது, அது அந்து போகிறதுக்கான வாய்ப்பு. அங்கே எங்களுக்கு ஆல்ரெடி முதல்ல ஒரு கடையில் இது மாதிரி எடுத்து ஒரு தடவை அந்துருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. அதே ஆமாம், பாப்பா போட்டிருந்த கொலுசு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்து போய் திருப்பி போய் நான் மாற்றிருக்கேன். அது வேற கடை, அது சொல்ல முடியாது, வேண்டாம். மாற்றிருக்கோம். அதாவது ஒரு 2 நாள் தான், ஒரே நாள், இன்னைக்கு போடுறா நாளைக்கு அதே மாதிரி அந்து போச்சு, மாற்றிருக்கோம். அதே மாதிரி சொல்ல முடியாது. குழந்தைகளுக்கு வந்து அது செட் ஆகாது. சிங்கிள் அந்த செயின் வச்ச மாதிரி இந்த மாதிரி சன்னமாக எடுத்து ஒவ்வொரு குழந்தையும் கரெக்டாக இருக்கும். என் பிள்ளைல குதிக்கி இந்த மெத்தையில் அவள் குதிக்கிறதேவும் உடம்புல குந்தானியில் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த கடைக்கு ஏன் போனீங்க, ஏங்க நாங்கள் கொடியே என் தாலி கொடியே அங்கே தாங்க எடுத்தோம். கீழே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோவை பாருங்க. தாலி கொடி, ஒரு கம்மல், 2 மோதிரம், என் பிள்ளைக்கு ஜிமிக்கி, சின்ன குட்டி எல்லாமே கோல்டு பேலஸ்ல தான் எடுத்தோம். அப்ப வந்து அவினாசியில இருந்தாங்க, இப்பதான் திருப்பூர் வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பிரான்ச்சுக்கே நாங்க போயிருக்கோம். அப்படியே சிஸ்டர் அங்க போட்டு கொலுசு நீ அங்கேயே எடுத்துக்கலாம்ல, எதுக்கு தங்கமயில் எடுத்தீங்கன்னா, இல்ல எங்களுக்கு வந்து என்ன தங்கமயில் எடுத்தா செட் ஆகிருது அப்படி ஒரு கான்செப்ட். அதுவும் இல்லாம அது அங்கதான் எடுத்தோம். அதனால அங்க போட்டா கொஞ்சம் ஜாஸ்தியா போகும், நம்ம கொடுக்குற அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா போகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதனால சரி அப்படின்ட்டு நாங்க அங்க இருந்து இங்க வந்துடும். மற்றபடி குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ வெள்ளி கம்மல் பார்த்தீங்கன்னா எடுத்து 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் அது வந்து கலர் ஃபேடே ஆகலை. இந்த கம்மல் வந்து எவ்வளோ கிராமு, இது வந்து எவ்வளோக்கு வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கம்மல் அது கிராம் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் ஸ்டெட்டு 4,350 4,350 2400 இந்த கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா 2400. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கிட்ட வந்து நான் காதுலேயே தான் போட்டிருக்கேன், கழட்டவே இல்லை, அப்படியே தான் போட்டிருக்கேன். ஃபேஸுக்கும் செட் ஆயிருச்சு,
திருப்பி வந்து வேறு டிசைனில் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்துருக்கேன். வெளியே எங்கேயாச்சும் போனால் 3 ரூபா 4500 போட்டால் இன்னும் நல்ல பெரிய ஜிம்முக்கே வந்து வருது. அதே மாதிரி எதுக்கு வந்து வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, அதுக்கு நீங்கள் மொத்த காசுக்கு ஒரு கிராம் எடுத்துருக்கலாம்லன்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, வெள்ளினால நகை தானே. நம்ம வந்து இன்னைக்கோட பர்ச்சேஸில் பார்க்குறோம், ஒன்றும் வேண்டாம். இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளி வெறும் 45 ரூபாய்க்கு இருந்துச்சு. நான் எடுக்கும்போது இந்த செயின் எடுக்கும்போது 45 ரூபாயோ என்னமோ தான் இருந்துச்சு. இந்த செயின் 10-11 வருஷம் ஆச்சு இந்த செயின் நான் கழுத்தில் போட்டு. நல்லா 45 ரூபா மாத்திர தெரியுங்களா? 45 ரூபா. இன்னைக்கு இதோட இந்த செயினோட நான் எடுக்கும்போது 1000 ரூபாயோ என்னமோ தான். இன்னைக்கு இந்த செயினை எனக்கு 4000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. வேல்யூ வந்து இந்த 10 வருஷத்துல எனக்கு வந்து கூடி இருக்குது. இப்போ வந்து இந்த 10 ரூபாய்க்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு இதை நான் கொண்டு போய் கொடுத்தனால இது அதே கடையில் 20 ரூபாய்க்கு கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா வெள்ளியோட ரேட் ஏறும் போது இதோட கலர் மட்டும்தான் போகுமோ ஒழிஞ்சு இது வெள்ளி தான். வெள்ளி ஒரிஜினல் இது வெள்ளி வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரிஜினல் வெள்ளி, அதில் தான் ஷீல்டு இருக்கு, எல்லாம் போட்டிருக்காங்க, ஷீல்டு போட்டு கொடுத்துருக்காங்க. வெள்ளி தான். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது தப்பு கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். மாமாவும் அதான் சொல்லுவாங்க. நானே நம்மளால லட்சக்கணக்கில் சேர்த்துட்டு போய் இப்போ நம்ம கோல்டு வாங்குறது நிலைமையில இல்லை. 1 லட்சம் இப்போ வெள்ளி ஏன் அது வெள்ளி வாங்குற காசுக்கு நீங்கள் ஒவ்வொரு கிராமம் சேர்த்து வச்சு வாங்கலாம்னு சொல்றீங்க. ஓகே தான் உங்கள் ஐடியா அந்த மாதிரி. பட் எனக்கு வந்து அது ஓகேவா படல. சரி கம்மியாக என்ன இருக்கோ அதை வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, தேவை தான். இதெல்லாம் வந்து எப்படி சொல்லட்டோம்னா, இன்னைக்கு இல்லைனாலும் பிள்ளைக்கு நாளைக்கு பெரிய பிள்ளை ஆகும்போது இது ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற எங்களோட ஒரு நம்பிக்கை. கிராம் 1000 ரூபாய்க்கு வெள்ளி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருன்னு நினைக்கிறீங்க? அது இப்போவே 450 ரூபாய்க்கு. நான் எடுக்கும்போது 350 ரூபா. இன்னைக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த வெளியோட ரேட்டு 425 ரூபா. ஒரு வாரம் கூட முழுசாக முடியல, 100 ரூபா டிஃப்ரெண்ட் வந்துடுச்சு. அது மாதிரி ஏறக்கூடிய பொருள்லாம் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும் பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வேல்யூ. பூமியிலேருந்து எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அது மறுபடியும் உற்பத்தி ஆகாமல் இல்லை. அதனால் வந்து இது வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு விலையில் நிற்கும். அப்போ இது வந்து எப்பயுமே குறைய போகிறது கிடையாது. இனிமேல் வந்து இது குறையுங்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால வெள்ளியோ தங்கமோ நம்மளால என்ன முடியுமோ அதை சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் வெள்ளி எடுத்தோம். இந்த செயினோட இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சொல்லிட்டீங்களா? இது கிராம்னு சொல்லிட்டேன். இது கொலுசு வந்து போட்டு இது எடுத்தோம் இல்லைங்களா, இதுவும் அதே ரேட்டு, அதே எடை, அதே எடைக்கு அது அப்படியே மாத்தி கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, மேல ஒரு 1000 கூட கொடுத்து 1500 கூட கொடுத்தோம். ஏன்னு கேட்டா நம்ம எடுத்து மறுநாள் போனா அதுக்குள்ள 15 ரூபா கூடிடுச்சு வெள்ளி. அதனால அந்த காசு கொடுத்தோம். இல்லாட்டினா வந்து வாங்கிருக்க மாட்டோம். அதே வீட்டு அதே தான். நம்ம எடுத்து மறுநாளே போறதுக்குள்ளே அதுல 20 ரூபா கூடிடுச்சு. அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் கொடுத்தேன் நான். அவங்க அப்புறம் வெயிட் கணக்குட்டாங்க. அப்புறம் நம்ம கொடுத்தாகணும். மற்றபடி எல்லாம் ஓகே தான். என்ன நான் இதை கழுத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றல எங்கேயாச்சும் வெளியே போனா போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு ஃபினிஷிங் எல்லாமே கோல்டு. அவங்களே மோல்டிங்கும் போட்டு உங்களுக்கு வந்து இது கோட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க வந்து அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் இதுல முகப்பு செயின் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எல்லா டிசைனும் இருக்குது சிஸ்டர். இந்த டிசைன் அந்த டிசைன் கிடையாது. நெக்லஸ், ஆரம், பெரிய கம்மல், நம்ம வெளியே எங்கேயாவது போட்டு போகிறக்கு இந்த செட்டு இருக்கும் தெரியுங்களா, அந்த இதோட அதாவது சோக்கரு வித் டாலர் செயின், இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதையும் கேட்டிருந்தீங்க. முகப்பு செயின் இருக்குது, இதில் முகப்பு செயின் இருக்குது. எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் பார்த்தேன், பார்க்காமல இல்லை, முறுக்கு கொடி பார்த்தேன். அந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நான் பார்த்த அன்னைக்கு 22,000 ரூபாய் இருந்துச்சு. ஓகேங்களா? நார்மலாக நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து கொடி வந்து 22,200 ரூபாய் இந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ரேட்டுக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு அதிகமாக, ஒரு 2,000 ரூபாய் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக. 75 கிராமுக்கு அதாவது வெள்ளியோட கிராமுக்கு 75 ரூபா கூடி இருக்குது. அதே மாதிரி முகப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக வச்சுருந்தாங்க. லக்ஷ்மி, அதாவது நம்ம தங்கத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே முகப்பு டிசைன் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இதில் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. வெள்ளியில் எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு டவுட் முடிஞ்சிருச்சா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது நாங்கள் முட்டாளு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை அது இல்லை அதாவது அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க எங்களால் நாளைக்கு என்ன எடுத்தோம்னாலுமே என் பிள்ளைக்கு நான் வெளியில தான் எடுப்பேன். இவர் புரிய வச்சுட்டாரு. இதில் நாங்கள் முட்டாளாக இருக்கிறோமோ என்னமோ தெரியல. ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீட்டு விஷயத்தில் முட்டாளாகி போய் தான் நீங்கள் வந்து உட்காந்து இருந்த நகையெல்லாம் 10-15 பவுன் விற்று போட்டு தான் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கோம்.
இதுக்கு மீறி மறுபடியும் நகையை இன்வெஸ்ட் பண்றதுன்னா அது பெரிய எட்டாக்கணிங்கிற மாதிரி இன்னும் ஒரு இல்ல வருஷம் கம்மியா வித்துச்சுன்னா கண்டிப்பா கம்மியா இது வித்துருந்துச்சுன்னா வாங்குறதுனா கண்டிப்பா இது நீங்க சொல்ற வாங்குறதுனா மத்த மாதிரி மாதிரி தான் நாங்க இருக்கும். வாங்கியிருப்போம் தான், இல்லைன்னு சொல்லல. இது வந்து 1,00,000 போது நான் வட்டிக்கு வாங்கி தான் நான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து வேண்டாம், திருப்பி அதனால கடன்ல எங்க தான் போய் கையில விழுகும். காசு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கையில காசு சேரும்போது போய் என்ன அதுக்கு வருதோ முடிஞ்ச வெள்ளி காயினா கூட எடுத்து வைக்கிறதா, நாளைக்கு அதை நாளைக்கு யூஸ் யூஸ் ஆகி ஆகும்ல, போகுது. அது மொத்தமா போட்டோம்னா எதுவும் யூஸ் ஆகும்ல. நாளைக்கு வரப்போற மருமனுக்கு தங்கத்தெல்லாம் கொடுக்கணும், நான் வெள்ளியே கொடுக்குறேப்பா நான் நீ நான் ஆளை விட்டு வெள்ளியா கொஞ்சம் கொடுத்துருவோம், வெள்ளிதாம்மா இருக்கு, என்ன என் பிள்ளைய கட்டிட்டு வெளியே தூக்கிட்டு போங்க அப்படி அப்படின்ட்டுருவோம். அப்புறம் சரி என்ன ஓகே, பண்றது. இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுலயும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் அதே பாக்ஸ்ல மாதிரி கமெண்ட் பாப்பாவோட பண்ணுங்க. கொலுசு வந்து பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி சொல்லிட்டோமா, அது அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அது அது 77 கிராம் நினைக்கிறேன், 77 கிராமோ 70 கிராமோ வந்துச்சு. அவ கொலுசு என் கொலுசு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே தான் எடுத்து தங்கமயில் எடுத்து நான் சொல்ற ஒரே விஷயம் தான், அதாவது கோல்ட் ஆகட்டும், நீங்க வெள்ளி ஆகட்டும், எந்த கடையில எடுக்கிறீங்களோ அந்த அங்க கடையில போட்டோம். போட்டீங்க அப்படின்னா, அதாவது ரிட்டர்ன் பண்ணி நம்ம இன்னொரு பொருள் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரு 2,000 2,500 நம்மளுக்கு கூட போடுவாங்க. மித்தபடி ஒன்றும் இல்லை, கழிக்கிறது கம்மியாக கழிப்பாங்க. எனக்கு மித்தபடி செயின் எனக்கு ரொம்ப வித்தியாசம் ஒன்றுமே பிடிச்சிருக்கு. கிடையாது. இவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னனால தான் இன்னும் நான் அதை கழுத்தில் போடாமல் எனக்கு இருக்கேன். இல்லாட்டினா பிடிச்சிருக்கு. நான் வந்தோடனே இல்ல கழுத்தில் இல்ல போட்டிருப்பேன். எனக்கு நான் போடலாம் மாட்டேன், எனக்கு பரவாயில்ல, ஆனா நல்லா இருக்கு. பரவாயில்ல, இல்ல எனக்கு வேண்டாம். நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு. அவர் கழுத்தில் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏன்னா போடல, அக்காவுக்கு வேண்டாம் நீங்கள் போட்டுங்கன்னு சொன்னீங்க. பரவாயில்ல, அவங்களே போட்டுட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்லாம் விரும்ப மாட்டேன், இது நமக்கு வேண்டாம். நான் அடுத்து வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன்னு கேட்டேன்னா, இந்த கழுத்தை ஒட்டின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து குட்டி சோக்கர் வந்து வெள்ளியில் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கோல்டில் தான் வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தேன். இதை வாங்கினதுக்கப்புறமும் வீட்டில் சண்டை தான் வந்துச்சு. கொஞ்சம் எனக்கு நல்லா மைண்டில் ஏறுற மாதிரி புரிய வச்சார். அது வந்து எட்டாக்கனி, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போவுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம் அப்படின்னா கொண்டு போய் வச்சோம்னா, நம்ம ஒரு பொருள் எதுக்காக வாங்குறோம், நம்மளால் முடியலங்கும் போது வச்ச ஒரு 10 ரூபா வரணும் அப்படிங்கறக்காக தான் வாங்குறோம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சாங்க 2 நாளாக. வைக்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு, நம்மளுக்கு. நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால என்ன முடியுமோ, அது பெருசா இல்லைனாலும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். நம்ம என்னதான் வெள்ளியில காசு சேர்த்துவோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆரா நெக்லஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியில சேர்த்துவோம். வேலை முடிஞ்சுச்சு, அவ்வளோதான். சரி ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ சொல்கிறேன், அந்த கடை வந்து புது கடை கிடையாது. திருப்பூரில் இப்போ பார்க்குறவங்களுக்கு தான் புது கடை, எங்களுக்கு கிடையாது. நாங்கள் 4.5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் வந்து நாங்கள் நம்ம பர்ச்சேஸ் நகை பண்ணியிருக்கோம். கொடி எல்லாமே வாங்கினது எல்லாமே அங்க நான் தான். பெரிய பொருள்னு அப்ப ஒன்று வந்து நம்ம வாங்கும் யூடியூபர் போது, இல்ல, அதான் உண்மை. அப்ப வந்து அப்போ வந்து நம்ம வீடியோஸ்ல யூடியூபர் போடுறது கிடையாது. கிடையாது. அப்ப இத இப்போ பத்தி 1.5 தெரியாது. வருஷமாக தான் நம்ம ஆனா யூடியூபர். நாங்க அவங்க கடைக்கு போனது யூடியூப் சேனல்ல பார்த்து தான் போனோம். ஆனா அங்க இருந்த அந்த அக்கா வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க அவினாசி வந்திருந்தீங்க தானே அப்படின்னு. ஆமா, 4 வருஷம் கழிச்சாவது அவங்க என்னை ஞாபகம் வச்சிருந்தாங்க. அதாவது அப்போ வரைக்கும் போயிட்டு பெரிய பொருளே ஃபர்ஸ்ட் நான் அங்கே தான் ஆமா எடுக்கிறேன். கொடின்னு first கொடின்னு நான் ஃபர்ஸ்ட், ஏதாவது சின்ன குட்டி குட்டி எல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. கொடின்னு நான் எடுக்க போனது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் பார்த்து தான் நான் போனேன். அந்த உண்மைதான். அண்ணாவோட சேனலு, சேனல் யூடியூப் பார்த்தோம். சேனல் பார்த்து அந்த அண்ணா சேனல், அந்த அன்னைக்கு போகையில அந்த அண்ணன் இருந்தாரு கடையில. அப்ப கூட யூடியூப் சேனல் ரன் பண்ணலாங்கிறப்ப கூட ஒரு ஐடியாவே இல்லை. இருந்திருந்தா அப்பயே ஓபன் பண்ணி நல்லா இருந்தது. புரியோல வந்திருப்போம். அப்படின்னு குருவலா. சொல்ல முடியாது. ஓபன் பண்ணிருக்கலாம். ஆமா. அதுக்கப்புறம் 2 ஆனா வருஷத்துக்கு இப்ப அந்த அண்ணனை நாங்க நேர்ல பார்க்கல, அப்போ வந்து நேர்ல பார்த்தோம். ஆமா. சரி ஓகே, இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். புதுசா ஏதாவது நம்ம இதுல சேனல் வேற பார்க்கறீங்களா? ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க. கேளுங்க. நாங்க ஏன்னா வேற நீங்க கேட்டதுக்காக தான் நாங்க போட்டிருக்கோம். எத்தனை கிராம் என்ன ஒண்ணுமே சொல்லாம மொட்டையா முடிச்சிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டவுட் கிளியர் பட் ஆயிடுச்சு. ஒர்த்து தான் இதெல்லாம். ரெகுலர் யூஸ்க்கு ஆகாது. ஃபங்க்ஷன் வேருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கோல்டு அதையுமே மாதிரியே சொன்னாங்க, இருக்கும். ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா 3 மாசம் சுடுதண்ணி நம்ம குளிப்போம் இல்லையா, சுடுதண்ணியில குளிக்கும் போது போயிடும். நீங்க பச்சை தண்ணியில குளிச்சீங்கன்னா ஓகே தான் இல்ல அப்படின்னாங்க. கொடியெல்லாம் போட்டு தாலியை போட்டுட்டு கழட்டி வச்சு மாத்த முடியாது. மாத்த அதனால முடியாது. நீங்க என்ன கொடி சும்மா வந்து கொடியா வாங்கி ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு போகும்போது யூஸ் அப்படியே பண்ணிக்கலாம். கொடியை யூஸ் பண்ணிக்கோங்க. கயித்துல வந்து நம்ம எப்பம்பள கையை போட்டு கொடியை மட்டும் அப்படி போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் அந்த பண்ணலாம். மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் தாலி சும்மா கழட்டி வைக்க முடியாது. ஆபரேஷன் தப்பு. இப்பெல்லாம் போடாம தான் இருக்காங்க. சும்மா அது காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறினா மாறிக்க வேண்டியது. இதெல்லாம் நம்ம சொல்ற கருத்து. சரி, நானும் அப்ப மாறிக்கிறேங்க. சரி ஓகே, பாய், டாடா. நான் என்னைக்கே உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ கயிறு போட விரும்பினேன்னா ஒரு செயின் மட்டும் போட்டுக்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. நான் ஒன்றும் அதெல்லாம் தப்பு சாமி, கண்ணை குத்து வெள்ளிக்கிழமை நாள். சரி ஓகே, பாய்ங்க. இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக ஏதாவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஎஸ் ஃபேமிலியில் அடுத்த vlog நான் எதில் போடுறேன் அப்படிங்கிறது அதோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய், டாடா.